இந்த செய்திக்கு தலைப்பாக நான் வைத்திருக்கிறது, ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நாம் கனப்படுத்துவோம், ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாகவும் இருப்போம் என்பதை தலைப்பாக நான் இதில் வைத்திருக்கிறேன். Know him, honor him and hear him. இந்த யோவான் 5வது அதிகாரம் இந்த 19 30 வரைக்கும் நாம் வாசித்தோம். இதனுடைய பின்னணியை பார்த்தோம் சொன்னா, நம்ம கடந்த வாரங்களிலே பாஸ்டர் நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டதான ஒரு செய்தி. 38 வருடமாய் வியாதியினால் அவதிப்பட்ட ஒரு மனுஷன், அவன் எப்படி ஆண்டவர் அவனை ஓய்வு நாளிலே அவனை சுகமாக்குகிறார். அவன் சுகமானதினால அங்க அந்த ஜூஸ் லீடர்ஸ், யூத தலைவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வகை தேடுகிறார்கள், அவரை கொலை செய்யும்படியான அளவிற்கு அவர்கள் வகை தேடுகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த பகுதியும் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் அவங்க இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினது அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாய் பார்ப்பதை காட்டிலும், அவர்களுக்கு மெயினா அவங்க பார்த்தது என்னன்னா, எப்படி அதை ஓய்வு நாளிலே நீங்க செய்யலாம், அந்த ஓய்வு நாளிலே எப்படி அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று அவனுக்கு ஒரு வேலையை நீங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த சடங்காச்சாரங்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது அவரை வகை தேடி அவரை எப்படியாவது ஒரு கண்ணியில சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல விதமான காரியங்களை அந்த இடத்துல பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி பேசிக்கொண்டு வரும் பொழுது இந்த பகுதி 19 30 வரைக்கும் இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து தம்மை யார் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதைத்தான் சுருக்கமா நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்மை யார், நான் யார், நான் எந்த அதிகாரத்தோடு இந்த காரியங்களை செய்கிறேன், நான் இதை எதனால் செய்கிறேன் என்பதை தேவன் அவர்களிடத்துல தம்முடைய வார்த்தைகளை பேசுகிறார். அதைத்தான் நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது இது ஈஸியா ஒரு கதை மாதிரி இல்லை, கொஞ்சம் ஆழமான சில சத்தியங்களா இருந்தது. ஆனா ஐ பிலீவ் தட் ஸ்பிரிட் வில் ஹெல்ப் மீ. ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்து இதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்வார் என்பதை நான் நம்புகிறேன். இந்த 19 நம்ம பார்க்கும் பொழுது 18வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அவர்கள் எதனால அப்படி தேடுறாங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஓய்வு நாளின் கட்டளையை மீறினது மட்டுமல்ல, அவர் தம்மை தேவனுக்கு நிகராக அவருக்கு ஈக்குவலாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசினதை இவர்களால பொறுத்து கொள்ள முடியல. ஆகையால் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிக்கிறார். 19வது வசனத்துல பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். அப்ப முதல் இந்த 19-20 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன், நானா எதையும் என்ன செய்கிறது இல்ல, பிதாவானவர் என்னை எதை செய்ய சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்கிறேன். பிதாவானவர் என்னைக்கு எதை காண்பிக்கிறாரோ அதையே ஒன்றி நான் வேற எதையும் நானா என்ன செய்வதில்லை. குமாரனும் பிதாவானவர் செய்கிறதையே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாக இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். இப்போ சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னா, பிதாவானவர் அவர் இயேசு கிறிஸ்துவோடு குமாரனோடு அவர் பேசுகிறார், அவர் காண்பிக்கிறார், அவர் செய்கிறார். இதை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து பற்றி கொள்கிறார். பிதாவானவர் எதை செய்கிறாரோ அதை தானும் செய்கிறார். பிதாவானவர் எதை காண்பிக்கின்றாரோ அதை தானும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதாவானவர் எந்த காரியத்தை அவருடைய இருதயத்திலே பேசி சொல்லுகிறாரோ அதையே இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தாமாக செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து நானா எதையும் செய்யல, நான் பிதாவோடு அவ்வளவான ஒரு ஐக்கியத்தை உடைய ஒரு குமாரனாக இருக்கிறேன். அதைத்தான் இந்த வசனம் காமிக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவானவரோடு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் வைத்திருந்தார், எப்படி அவங்க 2 பேரும் அவ்வளவு அலைண்டா இருந்தாங்க. அவன் என்ன காண்பிக்கிறாரோ, என்ன நினைக்கிறாரோ, இன்னும் சில நேரங்கள்ல நம்ம பார்ப்போம், நம்ம ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறதான
நபர்களை நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னா, மேபி கணவன் மனைவியா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பெற்றோரா இருக்கலாம். நம்ம அதிகமா நேசிக்கிற, அல்லது சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். நம்ம அதிகமா நேசிக்கிறவர்களை நம்ம நல்லா உற்று கவனித்து பார்த்தா, சில நேரம் நம்ம வார்த்தைகள் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியமே இருக்காது. நம்ம என்ன மனசுல நினைக்கிறோமோ அதை அவங்க என்ன செய்வாங்க, சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அல்லது நம்ம அனுபவிச்சிருப்போம், அல்லது நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அலைன்மெண்ட் ஆஃப் லவ், அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அன்பின் அலைன்மெண்ட் அவ்வளவு நெருக்கமாக நேர்த்தியாக இருக்கிறது. அதைத்தான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவோடு கூட அவருடைய அன்பினால், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து அவருடைய அன்பினால நாங்க அவ்வளவா இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் செய்கிறதெல்லாம் எங்களுக்கு காண்பிக்கிறார், அவர் சொல்லுகிறார், அவர் செய்கிறார். அதையே தான் நானும் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தை மறு பேச்சாக அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசு, இந்த யூத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த செயல்களை எல்லாம் கேட்கும் பொழுது இயேசு யார் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னா, என் பிதாவனோடு எனக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எனக்கு அவர் எப்படிப்பட்டதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை பின்னாடி வர வசனங்கள்லையும் அவர் காண்பிக்கிறார். எனக்கு அவர் எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், என்னை எப்படி ஒரு நியாயாதிபதியாக, நீதி செய்கிறவராக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதே போல என்னை ஜீவனை கொடுக்கிற ஒரு நபராகவும் எப்படி பிதாவானவர் என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதைத்தான் மீண்டுமாய் வருகிறதான வசனங்கள்ல நம்மளுக்கு வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். 21 24 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் என்னை ரொம்ப ஆழமா யோசிக்க வைத்ததுக்கு ஒரு காரியம். இதை குறித்து நம்ம பின்னாடி டீட்டெயிலா பார்ப்போம். பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ண வேண்டும். இந்த யூத தலைவர்கள், அந்த யூத முறைமையில எல்லாரும் பிதாவாகிய தேவனை அதிகமாய் கனப்படுத்தினார்கள், பிதாவாகிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இங்க சொல்கிறார், பிதாவானவரை எப்படி கனம் பண்ணுகிறார்களோ அதே போல குமாரனையும் அவர்கள் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல், அப்ப நியாய தீர்ப்பை பிதாவானவர் செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய சகல அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு ஜட்ஜாக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு நீதிபதியாகிய முழு அதிகாரத்தையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். அதனால சொல்றாரு, நீங்க அவரை கனம் பண்ணும்படியாக நான் அப்படி செய்கிறேன். 23வது வசனத்துல, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை நம்ம கனம் பண்ணவில்லை என்று சொன்னால் பிதாவாகிய தேவனையும் நீங்க என்ன செய்யல, கனம் பண்ணல. அப்ப குமாரனை நீங்க கனம் பண்ணலன்னா குமாரனை கனம் பண்ணாதவன் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். 24, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அப்போ நான் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்தால் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்பிற்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்குவான், அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவுக்கு 2 விதமான வல்லமைகள் உண்டு. ஒன்று, மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறதான வல்லமை. லாசருவே வெளியே வா என்று சொல்லி மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஆவியிலே மரித்து போய் கிடக்கிற மனுஷனை தம்முடைய வார்த்தையினாலே ஆவியிலே உயிர்ப்பிக்கிற வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிதாவானவர் எப்படி மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறாரோ அதே போல குமாரனானவரும் எழுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிதாவாகிய தேவன் இவரை கனம் பண்ணும்படியாக இவருக்கு நியாயாதிபதியின் சகல அதிகாரத்தையும் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. 25 நம்ம பார்க்கும் பொழுது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது.
அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதை கேட்கிறவர்கள், those who hear will live. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் ஜீவனோடு கூட இருப்பார்கள் என்று இந்த வசனம் நமக்கு மீண்டுமாய் உணர்த்துகிறது. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழிகளில் ஒருவரும் கூட அப்ப மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிரேத குழியில் இருக்கிறவர்களோடு கூட பிதாவான இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கும் ஒரு காலம் என்ன செய்ய போகிறது, வரப்போகிறது. அது நியாயம் தீர்க்கிற அந்த நாட்களில அவர்களும் உயிரோடு கூட. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம், அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. அது மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறது. அது பிரேத குழிகளில் இருக்கிறவனையும் கூட அந்த சத்தத்தை கேட்கும்படியாக செய்கிறது. அவ்வளவு வல்லமை நிறைந்த வார்த்தை நம் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை. அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவன் நம் இயேசு தேவன் என்று சொன்னால் பிதாவானவர் அவரை அவ்வளவாக கனம் பண்ணி அவ்வளவு அதிகாரத்தையும் அவ்வளவு வல்லமையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அவரை தான் நாம் ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கின்றேன். அகைன் திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், நான் இதெல்லாம் சுயமா நான் செய்வதில்லை. நான் பிதாவானவரிடத்தில் எதை கேட்கிறேனோ அதன்படியே நான் என்ன செய்கிறேன், நான் நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. என்னுடைய சுய சித்தத்தில் அல்ல, ஆனால் பிதாவினுடைய சித்தத்தின்படி நான் செய்கிறபடினால நான் செய்கிற தீர்ப்பு அது நீதியா இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு வெளிக்கொடுத்து காண்பிக்கின்றது. அப்ப இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை நாம் இன்றைக்கு ஆழமாய் கற்றுக்கொள்ள சித்தமாய் இருக்கிறேன். ஆகையால இந்த 3 காரியங்களை நம்ம பார்க்கலாம். நோ ஹிம், ஆண்டவரை பற்றி முதல்ல நம்ம யார் அவர் என்பதை அறிந்து கொள்வோம். ஹானர் ஹிம், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக நாம் இருப்போம். முதல் காரியமாக அவரை தெரிந்து கொள்ளுகிறவர்களாக. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி அவர் பிதா எப்படி இருக்கிறாரோ அதே போலத்தான் குமாரன் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அற்புதம் செய்கிறவராக மாத்திரமல்ல, அவர் போதிக்கிறவராக அல்ல, அல்லது அவர் வெறுமனே ஒரு தீர்க்கதரிசியாக அல்ல. அவர் பிதாவிற்கு நிகரான இன்னொரு தேவனாக என்ன செய்கிறார், பரத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவர் தேவன். அவர் பிதாவிற்கு அடுத்த காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் பிதாவோடு கூட இணைந்த தேவனாக இருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியா புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பிதாவானவரையும் சரியாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்கள்ல நாம் நமக்கென்று ஒரு இயேசு கிறிஸ்துவை வகுத்து வைத்துக் கொள்கிறோம். என்னுடைய இயேசு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டானவர், என்னுடைய இயேசு என்னை எப்பொழுதும் தேற்றுகிறவர், என்னுடைய இயேசு என்னை எப்பொழுதும் அரவணைத்துக் கொள்ளுகிறவர். அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன வேணுமோ, நமக்கு என்ன ஒரு கம்ஃபர்ட் வேணுமோ அதற்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை நாம் வடிவமைத்து சில நேரம் அவரை நம்ம சுருக்கி கொள்ளுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய வல்லமை என்ன. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ப்ட். ரொம்ப பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ முதல்ல நம்ம ஒரு சில நேரம் ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம், புதுசாக ஜாயின் பண்ணுறோம், அல்லது ஒரு காலேஜில் போகிறோம், புதுசாக ஜாயின் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரே நடுக்கமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஒரு மேனேஜர் எப்படி இருப்பாரோ, ஆஃபீஸில் எப்படி கொலீக்ஸ் இருப்பாங்களோ, நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், நம்மளை யாரும் எதுவும் குற்றம் சொல்லிடக்கூடாது, அங்கே போய் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஒருவேளை மேனேஜர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வாங்க எப்படி இருக்கிறீங்க, கமான் ஃபீல் ஃப்ரீ, இதை உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பேசுறாருன்னே கொஞ்சம் மனசுல ஒரு தைரியம். இப்படியே அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே போய்கிட்டே இருக்குன்னு உடனே இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கேஷுவல் ஆட்டிடியூட். அவர் தானே பார்த்துக்கலாம், அவர் தானே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார், மெதுவாக போய்க்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய்க்கலாம் ஆஃபீஸ்க்கு, இல்லை அவர் தானே நம்ம இந்த காரியத்தை நம்ம அப்புறம் செய்யறோம்னு சொல்லிக்கலாம் அப்படின்ற ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட் வரும் இல்லையா. சில நேரங்கள் நமக்கும் கூட அப்படித்தான், ஆண்டவர் தானே, அவர் பார்த்துப்பார், அவருக்கு என்னை பத்தி தெரியும், என்னால் இவ்வளவுதான் முடியும், ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, அவருக்கு என்னை பத்தி தெரியும் போதும் அப்படின்னு சில நேரம் நம்ம we create
ஆண்டவரிடத்துல சில நேரம் we take him for granted. அவருக்குரிய கனத்தை நம்ம கொடுக்காமல் தவறி விடுகிறோம். சில நேரங்கள்ல அவரை நம்ம ஒரு சிறிய வட்டத்திற்குள்ளாக நம்ம அடைத்து விடுகிறோம். அவர் எவ்வளவு சர்வ வல்லமை நிறைந்த தேவன், அவர் எவ்வளவு ஞானம் நிறைந்த தேவன், அவர் எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன், அவர் எவ்வளவு நமக்காக அவருடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை, அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி இவ்வளவு அவஸ்தைகள் படணும். என்ன சில நேரம் நம்மளே சொல்லுவாங்க, ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு வேலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யணுமா? பிள்ளைகள்கிட்ட சில நேரங்கள் நம்ம சொல்லுவோம், இல்ல நம்ம பெற்றோர்கள் நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அங்க போய் இருக்கணுமா, உற்று அப்படின்னு. ஆனா தேவன் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவனுடைய சித்தம் என்னவோ அதை செய்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தபடினால அவருடைய பாடுகளையும் அவருடைய கஷ்டங்களையும் அவர் பொருட்டாக என்ன செய்யவே இல்லை. இது இஸ் பார்ட் ஆஃப் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்தில் இது ஒரு பார்ட், ஒரு பகுதி என்பதை அறிந்தவராக இருக்கிறார். சில நேரம் நம்ம அந்த வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியவில்லை. ஒரு சிறு பையன் அவனுடைய ஊர்ல இருந்து ஒரு அழுக்குக்குள்ள இருந்து ஒரு சின்ன காயின் எடுத்தான். அந்த அழுக்கு காயின் எடுத்துட்டு இது அழுக்கு காயின் தான் வச்சுட்டு அதை வச்சு விளாண்டுக்கிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸோட காமிச்சு விளாண்டுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு தெரியவே இல்லை அந்த சின்ன காயினுடைய மதிப்பு என்ன என்று அவனுக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் அந்த இடத்துல வந்து ஒரு அரசு அதிகாரி அதை எடுத்து பார்க்கும் பொழுது, இது ரொம்ப பழங்காலத்தில் உள்ள ஒரு காயின், இது ரொம்ப வெளியேற பெற்றது, இதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, நீ இதை வச்சு இங்கே விளையாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அதை சொன்ன பிறகுதான் என்ன செய்தது தெரிந்தது. சில நேரங்கள் நம்மளும் கூட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம், அவரை நம்ம ஆராதிக்கிறோம், அவரிடத்துல நம்ம வேண்டிக் கொள்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர் எவ்வளவு வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் என்பதை சில நேரம் நம்ம அதனுடைய வேல்யூ என்னன்றதை நம்மளால புரிந்து கொள்ளாமல் நம்ம என்ன செய்கிறோம், கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி மத்தேயு 16:13-17 தம்முடைய சீஷர்களை நோக்கி கேட்கிறார், என்னை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? அப்ப சொன்னாங்க, சில பேர் உங்களை தீர்க்கதரிசின்றாங்க, சில பேர் உங்களை வந்து நல்ல ஒரு போதகர் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி, நீங்க என்னை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு டக்குன்னு சொல்றாரு, நீர் மெய்யாகவே பிதாவாகிய தேவனிடத்தில் அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 16:13-17 நீங்க எடுத்தீங்கன்னா நீங்கள் வாசிக்கலாம். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் சொல்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அவங்களாம் அப்படி சொல்லட்டும், ஏசாயா எரேமியான்னு சொல்லட்டும், எப்படி சொல்லட்டும், அப்படி சொல்லட்டும். ஆனா என்னோடு கூட இருக்கிற சீஷர்களாகிய நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்படின்னா இந்த கேள்வி என்ன, நீங்க என்னை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னை எப்படி அறிந்து வைத்திருக்கிறீங்க? How well you know me? Knowing about God, knowing about Jesus is different from knowing him. நான் அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கும் அவரையே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஆண்டவர் அதை தான் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இயேசு அவனை நோக்கி சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நீ அதை சொல்லல, உன்னுடைய அறிவுல நீ சொல்லல, உன்னுடைய அனுபவத்துல நீ சொல்லல, இதை வெளிப்படுத்தினது பிதாவாகிய தேவன், என்னுடைய பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். அதனால தான் நான் யாருன்னு நீ சொல்ற. அவன் சொல்லுது அதுதான், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பியர் 3:10 இப்படியாய் சொல்லுகிறது, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளிலே பங்கு கொள்ளுதலையும் அறிந்து அவருடைய மரணத்திற்கு ஒப்பாகும்படி இருக்க விரும்புகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறது என்னது, அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னன்னு எனக்கு தெரியும், அவருடைய பாடுகளிலே நானும் பங்கு கொள்ளுதலையும் அறிந்து எனக்கு தெரியும் ஏற்கனவே. ஐ நோ ஹிம் வெல். அதனால நான் எப்படி இருக்க விரும்புகிறேன், அவருடைய மரணத்திற்கு ஒப்பாகும்படி நான் இருக்க விரும்புகிறேன். அவரை போல நான் மரணிக்க கூடுமானால் பரவாயில்ல, அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்.
பவுல் எத்தனை முறை? 39 முறை அடிக்கப்பட்டார். எவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்து கொண்டார். இதெல்லாம் எதனால? இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக அறிந்திருந்தபடியினால. நான் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எதற்காக எனக்குள்ளாக இந்த கிரியைகளை செய்கிறார் என்பதை முற்றிலும் அறிந்தபடியினால எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் அனுபவித்து மேற்கொண்டு வருவதற்கு அவருக்கு தேவனுடைய பலன் அவருக்கு கூட துணையாக இருந்தது. நோயிங் ஜீசஸ் இட்டர்னல் லைஃப். அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மன்னிச்சுக்கோங்க. யோவான் 17வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஒன்றான உண்மை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இட்டர்னல் லைஃப் இஸ் நோயிங் ஜீசஸ் ஃபுல்லி. இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் அறிந்து கொள்ளுதலே நித்திய ஜீவன். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லப்படுகிறது, நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆனாலும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்தவர் யார் என்று அறிவேன். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு தெரியும், அதனால இந்த பாடுகள் எனக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன். Knowing and abiding in Jesus leads to fruitful life. நம்மளுடைய வாழ்வு கனிதரும் வாழ்வாக மாறும் எப்பொழுது தேவனை முற்றிலுமாய் அறிந்து அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம அருமையான ஒரு பாடல் பாடும்போது கூட நம்ம பாடணும், ஆண்டவரே நான் உம்மை விட்டு பிரிஞ்சா எனக்கு உயிர் இல்லை, ஆண்டவரே உம்மோடு கூட நான் இருக்கிறது தான் எனக்கு ஜீவன், உம்மை விட்டு நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு இணைப்பு, அப்படிப்பட்டதாக தேவனை அறிந்து அவரோடு கூட இணைந்து வாழ்வது நமக்கு ஒரு கனிதரும் வாழ்க்கைக்கு நேராக நம்மை கடத்தி கொண்டு செல்லும். அப்ப தேவனை அறிந்து கொள்ளுதலே நித்திய ஜீவன். தேவனை அறிந்து கொள்ளுதல் நமக்கு ஒரு அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்தும். தேவனை அறிந்து அவரோடு கூட இணைந்து இருக்குதல் நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு கனிதரும் வாழ்க்கைக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும். இரண்டாவது, ஆனர் ஹிம். ஆண்டவரை முழுவதுமாக நாம் அறிந்து கொள்ளாமல் அவரை முழுவதுமாக நம்மாலே கனப்படுத்த முடியாது. ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு மரியாதையை கேட்கறது இல்லை. He is not expecting respect, but he demands honor equal to God. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பிதாவை கனம் பண்ணுகிறது போல, 22வது வசனம் 5:22, பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த முழு உலகத்தையும் நியாய தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக வர சித்தமா இருக்கிறார், வரப்போகிறார். அந்த முழு அதிகாரத்தையும் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் அதை அறிந்து என்னை நீங்க கனப்படுத்துங்கள் என்றதை ஆண்டவர் உணர்த்துகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கின்றோம். அவர் நம்மை மீட்டு எடுத்துக்கொள்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். ஆண்டவரை கனப்படுத்துவது, இயேசு கிறிஸ்துவை நம்ம கனப்படுத்துவது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கண்டிஷன். இட்ஸ் an obedience. நம்ம நிச்சயமாக அதை செய்தே ஆக வேண்டும் என்பதை இது நமக்கு காண்பிக்கின்றது. இது எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் ஒரு ராஜா முன்னாடி ஒரு நாள் நிக்கிறான். ஒரு போரின் போது அந்த மனுஷனை அந்த ராஜா என்ன செய்யறாரு? காப்பாத்திடுறாரு. ஒரு போராட்டம் ஒரு போர் நடக்குது. போர் நடக்கும் பொழுது அந்த ராஜா அவனை ஒரு சாவின் விளிம்புல இருந்து அவனை என்ன செய்யறாரு? அந்த ராஜா காப்பாத்திடுறாரு. காப்பாத்தின பிறகு இவன் நல்ல போர் முனையில நல்லா இருந்தானே, நல்ல வேலை செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பின்பதாக ராஜா அவன்கிட்ட கேட்கிறார், நீ வந்து அப்படியே என்னுடைய சேனையில என்ன செஞ்சிரு, ஜாயின் பண்ணிடு, என்னுடைய ஆர்மியில வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், நீங்க என்னை காப்பாத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஆனா நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நான் வந்து ஆர்மியில என்ன செய்ய மாட்டேன், ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார், ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்துக் கொள்கிறார், ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறார், ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்கிறவராய் இருக்கிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், நம்முடைய நோய்களிலிருந்து விடுதலை தருகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், உறவுகளில் இருந்து நல்ல நிம்மதியை ஆண்டவர் கட்டளையிட்டு எல்லாம் கொடுக்கிறார். அது எல்லாத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே. ஆனா நீங்க சொல்ற மாதிரிலாம் எங்களால் நினைச்ச முடியாது, கேட்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி தேவனுக்குரிய கனத்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற கனமா இருக்கிறது. ரொம்ப ஈஸி கிடையாது, இது ரொம்ப டஃப்பானது.
ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடப்பது என்பது ரொம்ப எளிதானது கிடையாது. ஆனால் தேவன் நம்மை அதற்கு நேராக அழைக்கிறார், அதற்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறார், அதற்கு நம்மளுக்கு உதவி செய்யும் தேவன் விரும்புகிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுவது? யோவான் 12வது அதிகாரத்துல 1 முதல் 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். யோவான் 12:1-8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, லாசரு, மரியாள், மார்த்தாள் அவர்களுடைய வீட்டில் அங்க இந்த சம்பவம் நடக்குது. இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். இரவில் அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கம் இல்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. மரியாள் அங்க ஒரு விலையேறப்பெற்ற அந்த நல தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறாங்க. இந்த சம்பவம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது. ஊத்துறாங்க, தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதங்களை துடைக்கிறாங்க. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால், அந்த வாசனையினால் என்ன செய்தது? நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறமாகிய சீமோன் யூதாஸ் காரியோத்து சொல்றான், இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வித்து தரித்திரத்திற்கு கொடாமல் போனது என்ன அப்படின்றான். மைண்ட் ஃபுல்லா அப்ப இருந்தே எங்கதான் இருந்திருக்குது, எங்கடா காசு வரும், எதடா காசாக்கலாம், எப்படி காசு வரும்ன்றதுல தான் இருந்திருக்கு. அவன் யூதாஸ் சொல்றான், இதை நீங்க வித்திருந்தா 300 பணம் வந்திருக்கலாமே, 300 பணம் வந்து நம்ம தரித்திரருக்கு போய் அப்படி நல்லது செய்யறது மாதிரி பேசுறான். ஆனா மனசுல ஆட்டிடியூடு நல்ல ஆட்டிடியூடு இல்ல. இதை எப்படி எதுக்காக வேஸ்ட் பண்ணணும், இதை யாருக்காவது தரித்திரத்திற்கு கொடுக்கலாமே அப்படின்னு. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனாபடியினாலும் இப்படி சொன்னான். இப்ப என்ன சொன்னான்றதை விட்டுலாம். மேட்டர் இஸ், இப்படிப்பட்ட விலையேற பெற்ற தைலத்தை 300 பணம், ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அதனாலதான் யூதாஸ் காரியத்துக்கு அங்க பொறுத்து கொள்ள முடியல. அவன் 30 வெள்ளிக்காசுக்காகவே ஆண்டவரை காட்டி கொடுத்தவன். அவன் சொல்லுகிறான், 300 பணத்தை நம்ம இதை விற்று 300 பணத்தை நம்ம எடுத்து தரித்திரத்துக்கு கொடுக்கலாமே அப்படின்னா, இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப்யூம். அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி அங்கு மரியாள் ஆண்டவரை கனப்படுத்துகிறதை நாம் காண்கின்றோம். நாம் கனப்படுத்துறோம் என்று சொன்னா, how it should pain when we give for God. ஏன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டா கம்ஃபர்டபுளா கொடுக்கறதுல பெரிய கனம் இல்லை. நம்ம யாருக்காவது ஒரு நன்மை செய்கிறோம் அல்லது யாருக்காவது ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா, அவர்களுடைய சக்திக்கு மீறியாக அல்லது நம்முடைய சக்திக்கு மீறி நம்ம அதை செய்யும் பொழுது அதில் அவங்க மிகுந்த என்ன செய்யறாங்க, களி கூர்ந்து கொள்ளுகிறாங்க. இவ்வளவு எக்ஸ்பென்சிவாவா, அல்லது இவ்வளவு செலவு இதுக்கு பண்ணணுமா, இவ்வளவு இதுக்காக நீங்க பண்ணணுமா அப்படின்ற லெவல்ல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. It shows how much they honor and how much they respect one another. ஒருத்தர் எப்படி அவர்கள் கனம் பண்ணுகிறாங்கன்னு தெரியும். அப்போ இங்கே மரியாளுக்கு அந்த 300 பணம் பெரிய பணமா தெரியல. அவ்வளவு ஒரு வருஷத்துக்கு உடைய, இன்னொரு இடத்துல எங்க படிச்ச மாதிரி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு உண்டான சேலரி, அது ஒரு வருஷத்துக்கு உண்டான ஒரு வேஜஸ் சேலரியை கொண்டு போய் இப்படி கீழே ஊத்தி அவர் காலில் ஊத்தணுமா அப்படின்னு யூதாஸ் கருத்து கேட்கிறான். ஆனா மரியாள் வாஸ் வில்லிங் டு டூ. மரியாள் அவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணுகிறதுல முந்திக் கொள்ளுகிறவர்களாக இருந்தார் என்பதை சொல்லி பார்க்கிறோம். நாம் எப்படி தேவனை கனப்படுத்த வேண்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9-11. பிலிப்பியர் 2:9-11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, யாரை? இயேசுவை. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். யார் இதை கொடுக்கிறாங்க? பிதாவானவர் கொடுக்கிறாரு. அப்ப இந்த முதல் கணம் யாரு இயேசு கிறிஸ்துவை கணம் பண்ணுகிறார்கள் என்று பார்க்கின்றோம். பிதாவானவர் தாமே இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று கணப்படுத்துகிறார். ஆதலால் தேவன் என்ன செய்கிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும்.
பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் அந்த கணத்தை கொடுக்கிறார் என்று சொன்னா நம்ம எவ்வளவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கணத்தை கொடுக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி கனப்படுத்துவது? நம்முடைய சரீரங்களினாலே. 1 கொரிந்தியர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எப்படி தேவனை நாம் மகிமைப்படுத்துவது? எப்படி தேவனை நாம் கனப்படுத்துவது? நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய ஆராதனையினால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5:12 நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கஷ்டங்களின் நடுவிலேயும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நேற்று இதை குறித்து நான் இன்னொரு இடத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன், அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. இவர்கள் 2 பேரையும், பவுலையும் சீலாவையும், அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு, அவங்கள அசிங்கப்படுத்தி, அவங்கள அடிச்சு, அவங்கள ரத்தம் வழிகிற அளவுக்கு காயப்படுத்தி, சிறைச்சாலைக்குள்ளாக ரொம்ப உள்ளறையில, ரொம்ப ஸ்பெஷல் செல்ல கொண்டு போய் அவங்கள உள்ள போட்டு அடைச்சு, அவங்க காலில் சங்கிலியெல்லாம் கட்டி இப்படி போடப்பட்ட நிலையில நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனிடத்தில் தேவனை ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்படி அவர்களால் அதை செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நெருக்கம் அதெல்லாம் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறவர்களாக இருப்போம்? நம்ம எப்படி உணர்வு உள்ளவர்களாக இருப்போம்? நம்முடைய உணர்வுலாம் இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோமே. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் இவங்களை பிடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரும் நமக்காக இல்லையே, நம்ம இப்படி தனிமையில விடப்பட்டிருக்கோமே. ஒரு சாதாரண மனிதனாக நம்மளால அவ்வளவுதான் என்ன செய்ய முடியும்? நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஆவியினால நம்ம பலப்படுத்தப்படும் பொழுது, தேவனை நம்ம கனப்படுத்தப்படும் பொழுது, அவர்கள் தங்களுடைய வியாகுலங்களை, தங்களுடைய வேதனைகளை எல்லாத்தையும் ஜெபத்துல கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரே இப்படி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். அப்ப ஜெபம் பண்ணின உடனே அங்க என்னமோ சம்பவம் நடந்திருக்கு. இவர்களுடைய இருதயத்திற்குள்ள ஒருவேளை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கலாம், இன்னும் பாரு, கொஞ்ச நேரத்துல நான் இங்க என்ன செய்ய போறேன் பாரு, உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நான் எப்படி வெளிக்காட்ட போகிறேன் பாருன்னு ஒருவேளை நான் கற்பனையா யோசிக்கிறேன். ஒருவேளை அவங்களோட இருதயத்துக்குள்ள சொல்லிருக்கலாம். அவர்களுக்குள்ள அந்த மனக்கவலைகளுக்குள்ளாக, கிளேசத்திற்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கை பெறுகிறது. என் தேவன் என்னோடு உண்டு. நம்ம பாடணுமே, என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடு உண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். நீ என்னை எப்படி வேணாலும் போடு, நீ என்ன வேணாலும் கட்டி போடு, என்ன வேணாலும் அடி அவமானப்படுத்து, அசிங்கப்படுத்து, ஆனால் என் தேவன் என்னோடு உண்டு, நான் எதற்கும் பயப்படேன், அவர் என்னை விடுவிப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்க நம்புற தேவன் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காமையே போனாலும் பரவாயில்ல, நீ சொல்றதை நாங்க என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். அவ்வளவா அவர்கள் தேவனை கனம் பண்ணுற டிஃபிகல்ட் டைம்ஸ் ஆனர் காட். கடைசியாக நாம் அவரை கேட்கிறவர்களாக இருக்கின்றோம். அவருடைய சத்தம் நமக்குள்ளாக ஆவிக்குரிய ஜீவனை கொடுக்கிறது, அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. உண்மையாக அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் அன்பிலே வேரூன்றப்பட்டிருக்கிறோம். நாம் பயத்திலே அல்ல, அவருடைய அன்பிலே நாம் வேரூன்றப்பட்டிருக்கிறோம். ஒரு வெள்ளம் வருது ஒரு ஊருக்குள்ள, ரெஸ்கியூ டீம்லாம் வர்றாங்க. வெள்ளம் வந்தோடனே வில்லேஜ்குள்ள வந்துட்டு எல்லாம் மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாரும் உங்க வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியில வாங்க, இல்லைன்னா நீங்க செத்துருவீங்க. எல்லாரும் உங்களோட வீடை விட்டு சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா உங்களுடைய லைஃப் ரொம்ப டேஞ்சர்ல இருக்கு, உடனே வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டே போறாங்க. இதை எப்படி மக்கள் கேட்கிற குரூப் இருக்காங்க அப்படின்னா, சில மக்கள் கேட்பாங்க, போவோமா வேணாமா வீட்டை விட்டு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சில மக்கள் கேட்பாங்க, இப்படித்தான் இவங்க எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. சில மக்கள் என்ன செய்வாங்க, அதை கேட்பாங்க, உடனடியே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வெளியில வருவாங்க. இந்த சத்தத்தை யார் கேட்டாங்களோ அவர்கள் அந்த இடத்துல இருந்து காப்பாற்றப்படுவார்கள். யாரு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, யார் அதை அசட்டையாக எண்ணினார்களோ அவர்கள் கைவிடப்படுகிற சூழல்ல இருப்பாங்க. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல வரும் பொழுது, அதை கேட்கும் பொழுது, அதை நம்ம அட்டென்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணும் பொழுது, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நம்மால் ஆசீர்வதித்துக் கொள்ள முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களிலே நாம் வெற்றி பெற முடியும். நம்ம ஏற்கனவே வாசித்தோம்,
இதோ பிரேத குழிகளில் இருக்கிறவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி. லாசருவை அப்படித்தான் யோவான் 11வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். லாசருவை அப்படித்தான் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டார், லாசருவே வெளியே வான்ற. இப்ப அந்த சிச்சுவேஷன் அப்படியே பிராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம். ஏற்கனவே அடக்கம் பண்ணி 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு, 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாசல்ல இருந்து இதெல்லாம் தொடங்க அப்படின்னு சொல்றாரு. சுத்தி மக்கள்லாம் இருப்பாங்க. லாசருவே வெளியே வா அப்படின்னு உடனே ஒரு சக மனிதர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பார்த்திருப்பாங்க? யாருப்பா இவரு, அவன் செத்து 3 நாள் ஆச்சு, இப்ப போய் வெளியே வான்னு அவனை கூப்பிட்டு அவன் எப்படி வருவான்? ஆனா லாசரு எழுந்திருச்சு வெளியே வந்திருக்கும் பொழுது நான் அதைத்தான் யோசிச்சு பார்த்தேன். லாசரு எழுந்து அவனிடத்துல சுற்றப்பட்ட துணியோடு எந்திரிச்சு வெளியே வரும் பொழுது அங்க நின்று பேசினவன் எல்லாம் ஒருவேளை ஓடியே போயிருப்பான். என்னடா இவர் பேசினா, மரித்தவன் 2 நாள் செத்து போனவன் உயிரோடு கூட வருகிறான். அப்ப தேவனுடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. லாசரு அவருடைய சத்தத்தை கேட்டான், அதனால ஜீவனை பெற்றுக்கொண்டான். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அதை செயல்படுத்தும் பொழுது நம்முடைய விசுவாசம் வல்லமையாய் ஸ்ட்ராங்கா நிற்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஒரு நங்கூரமாக, ஒரு அஸ்திபாரமாக நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் நங்கூரமாய் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மத்தேயு 7:24 ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, நான் சொல்றதை கேட்கறது மட்டும் இல்ல, கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் பொழுது அது நம்முடைய விசுவாசத்தை கட்டுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10:17 விசுவாசம் கேட்பதினாலே வரும். நாம் கேட்கும் பொழுது, வசனத்தை கேட்பதினாலே நம்முடைய விசுவாசம் பெருகும். ஆகையால் தான் நம்ம டெய்லி வேதத்தை வாசிக்க வேண்டும். பைபிள் ஸ்டடியா இருக்குதா அல்லது ஆராதனை இருக்குதா, சத்தத்தை கேட்கணும், தேவ வேத வசனத்தை நாம அறிந்து கொள்ளணும், அதை தியானிக்கணும் என்பதை நாம் பார்க்கின்றோம். கேட்கும் பொழுது அது உறவை வலுப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருத்தர் பேசும் பொழுது நம்ம அவர்களுடைய சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, இது சாதாரணமா நம்முடைய உறவுகளுக்குள்ளாக நம்ம பார்க்கின்றோம், நண்பர்களுக்குள்ளாக, குடும்பத்திற்குள்ளாக. ஹியரிங் டீப்பன்ஸ் ரிலேஷன்ஷிப். யோவான் 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் பெருமையோட சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் செல்லுகிறபடி அதை எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். யாவரும்